எல்லோருக்கும் வணக்கம். ஒரு கஞ்சி வெரைட்டி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இத பால் கஞ்சி, மருந்து கஞ்சி, வாய்வு கஞ்சி அப்படின்ட்டு இந்த கஞ்சிக்கு பல பேர் உண்டு. இது எனக்கு அம்மா, எனக்கு அம்மாக்கு அம்மா, எனக்கு ஆச்சி இவங்க எல்லாருமே வீட்ல வழக்கமாட்டு பண்றது. இந்த கஞ்சில நெறைய மருத்துவ பலன்கள் இருக்குது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு காண துவையல், அதாவது காணத்த கொள்ளு அப்படின்ட்டு நெறைய இடங்கள்ல சொல்லுவாங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல காணம் அப்படி தான் சொல்றது. இது 2மே நெறைய மருத்துவ பலன் உண்டு. இந்த கஞ்சில நம்ம சுக்கு, முருங்கைக்கீரை இதெல்லாம் போடுவோம். இந்த சுக்கு, முருங்கைக்கீரை இதெல்லாம் நம்ம போட்டு பண்றோம்னா, அதில எவ்வளோ மருத்துவ பலன் இருக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி இந்த காணம் அதுவுமே நமக்கு நெறைய மருத்துவ பலன் உண்டு. இந்த கஞ்சி நம்ம குடிக்கும்போது நமக்கு கை, கால் வலி, அப்புறம் இருமல், சளி, காய்ச்சல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இது நமக்கு ரொம்ப கேட்கும். இந்த கஞ்சி நம்ம குடிக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீரெல்லாம் வெளிய போகும் அப்படின்ட்டு எப்பவுமே எனக்கு அம்மா, ஆச்சிலாம் சொல்றது. இந்த கஞ்சி பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வரலாம். முருங்கைக்கீரையில நெறைய மருத்துவ பலன்கள் உண்டு அப்படின்னு தெரியும். நீங்க தெரியாதவங்க கூகுள் பண்ணி பாருங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரம்ஸ்டிக் லீஃப்ன்னு போட்டாலே நெறைய வரும். நம்ம சாதம்லாம் பண்ற மாரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில தண்ணி போட்டுட்டு, அரிசி வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது வந்து 2 பேருக்கு தாராளமா போதும். இத சின்னி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். 2யுமே நல்லா கழுகிட்டு வந்துரலாம். எப்பவுமே நம்ம வந்து இந்த மாரி சாப்பாடுலாம் பண்ணும்போது, நம்ம நல்லா கடவுள்ட்ட நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு, நம்ம பண்ணக்கூடியது நல்லா வரணும். அதுக்கும் கடவுள் நமக்கு தந்திருக்க சாப்பாட்டுக்கும் நன்றி சொல்ற மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு தான் நம்ம சமைக்கணும். இது புதுசா சமையல் செய்ற பிள்ளைங்களுக்காக நான் சொல்லிக்கிட்டேன்னா, சுக்கு வந்து இதுக்கு போடணும். சின்ன துண்டு எடுத்து அத இடிச்சு வச்சுக்கலாம். பூண்டு, நாட்டு பூண்டு நான் எடுத்துருக்கிறேன். எப்பவுமே இந்த பூண்ட வந்து நான் அப்படி உரிச்சுட்டு தண்ணீல போட்டு வச்சுருவேன். அப்ப ஈஸியாட்டு உரிக்க வந்துரும். நமக்கு இந்த சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்கும்போது, நம்ம இதெல்லாம் சைட்ல நம்ம செய்துட்டே இருந்தாச்சுன்னா, நமக்கு ஈஸியாட்டு வேலையும் நமக்கு நடக்கும். தேங்காய் வந்து நமக்கு பால் எடுக்கணும். அதுக்கு தேங்காவ நம்ம திருவிட்டு வந்துட்டு, மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு கொஞ்சம் லேசா சூடான தண்ணி விட்டோம் அப்புட்னா, பால் வந்து நமக்கு நெறைய கிடைக்கும். இந்த பாலையும் இதில நம்ம சைட்ல வச்சுக்கலாம். எடையிடையே நம்ம எப்பவுமே இந்த சாதம் நமக்கு வெந்துட்டான்னு செக் பண்ணுவோம்ல, அத மாரி நம்ம இத செக் பண்ணி பார்க்கணும். இது ஒரு 3/4 பதம் நம்ம வெந்ததுக்கு அப்புறமாட்டு, நம்ம உரிச்சு வச்சிருக்கக்கூடிய பூண்ட போட்டுட்டு, கொஞ்சமாட்டு நம்ம எடுத்திருக்க அந்த சுக்கு இருக்குல்ல, அதையும் இடிச்சு போடணும். தண்ணி வந்து நமக்கு தேவைன்னா கொஞ்சம் கூடுதலாட்டு இதில போட்டுக்கலாம். உப்பும் இதில போட்டுக்கலாம். போட்டு இத நல்லா திரும்பவும் கிளறிட்டு, இந்த பூண்டெல்லாம் நமக்கு வெந்து வரணும். அதனால திரும்பவும் இந்த மாரி மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம். நான் எதுக்கு இந்த மாரி உட்டன் இது வைக்கன்னா, நம்ம எடுக்கும்போது கையில நமக்கு சூடு வராதுல்ல, அதனால உட்டன் கரண்டி வச்சுட்டு மேல மூடி போட்டு வச்சுக்குவேன் நான். மிக்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாரி ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். நல்லா அந்த பூண்டு வெந்ததுக்கு அப்புறமாட்டு இந்த முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா இத மிக்ஸ் பண்ணிட்டு, இத அப்புறமா நம்ம மூடி வைக்கணும்னு வேண்டாம். கீரையெல்லாம் சமைக்கும்போது நார்மலா சொல்லுவாங்க, மூடி வைக்கக்கூடாதுன்ட்டு. மூடி வச்சு நம்ம சமைச்சோம் அப்புட்னா, அது கொஞ்சம் கருத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கைக்கீரை ஆக்சுவலாட்டு ஒரு 2 நிமிஷத்திலே நமக்கு இது வெந்துரும். நமக்கு அந்த சூட்டிலே வெந்துரும். இது லைட்டா ஒரு 2 நிமிஷம் நமக்கு வெயிட் பண்ணிட்டு, நம்ம தேங்காய் பால அப்படியே இதில விட்டுற வேண்டியது தான். தேங்காய் பால் அப்படியே விட்டுட்டு இந்த ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிரலாம். நம்ம ஆனாலுமே நம்ம இத லைட்டா அந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதில ஒரு சின்னதாட்டு நம்ம ரசம்லாம் நம்ம கொதிக்கும்போது லைட்டா நொர கட்டி வந்தோனே ஆஃப் பண்ணணும்னு சொல்லுவோம்ல, அத மாரி தான். லைட்டா வந்து சைட்ல அந்த அ லைட்டா பொங்கி வரும்போது இத ஆஃப் பண்ணிரலாம். உடனே நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, நமக்கு தேங்காய் பால விட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணி கூட சாப்பிடலாம். நம்ம இது காலையில செய்துட்டு மத்தியானம் அப்பலாம் நம்ம சாப்பிட்றோம், நைட்டுக்கெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா, லைட்டா நம்ம கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதில அந்த சுக்குக்கு வாசனை இருக்குல்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நமக்கு லைட்டா கொதிச்சோனே நம்ம ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சு அத மாத்தி வச்சிரலாம். இனி நம்ம இந்த காணத்தில எப்படி துவையல் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காணம் எடுத்துக்கலாம். இத வந்து ட்ரை ஆட்டு இந்த மாதிரி நல்லா இத வந்து வறுத்து எடுக்கணும். இது கலர் நல்லா மாறி வரும். இது நமக்கு நல்லா பொரிஞ்சுட்டா நான் எப்படி பார்ப்பேன்னா, 2 எடுத்து வாயில அப்படியே நான் கடிச்சு பார்ப்பேனா அப்பப்போ. அது நல்லா கடகடன்னு சவுண்ட் வரும். பாருங்க, நான் இப்படி செக் பண்ணி பார்க்குறது, சவுண்டு கேட்கும் கடிக்கிறது நல்லா. இந்த மாரி அந்த சவுண்டு வந்துச்சுன்னா, நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு, அத அப்படியே ஆறுன உடனே மிக்ஸி ஜார்ல போட்டுறலாம். ஆக்சுவலாட்டு இதில ஒரு வத்தலும் போட்டு நான் வறுத்துருக்கணும் மறந்துட்டுது. அதனால திரும்ப அந்த ஒரே வத்தல் மட்டும் இதில போட்டு லைட்டா இத அப்படியே சூடு பண்ணிட்டு, அதையும் இதில போட்டுட்டேன்னா, காரம் கொஞ்சம் கூடுதலா வேணும்னா, கூடுதலாட்டு வத்தல் போட்டுக்கிடுங்க.
தண்ணி எதுவுமே விடாமல் மிக்சியில் இந்த மாதிரி ஒருக்கா இதை பொடிச்சிட்டு வந்துடலாம். இனி இதில் புளி கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி, தேங்காய், ஒரு 2 கைப்பிடி நிறையா தேங்காய் எடுத்துருக்கிறேன் நான். உப்பும் நம்ம தேவைக்கு இதில் போட்டுட்டு கருவேப்பிலை எல்லாமே நிறைய மருத்துவ பலன்கள் இதில் இருக்குது. நம்ம இந்த மாதிரி நம்ம அரைச்சி நம்ம சாப்பிட்டுட்டோன்னா நம்ம எடுத்து தூரெல்லாம் போட மாட்டோம். சமையலில் அப்பப்போ இந்த மாதிரி துவையல் பண்ணும் போதெல்லாம் கருவேப்பிலையும் போட்டே நம்ம இந்த மாதிரி செய்யலாம். தண்ணி எதுவுமே விடாமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இனி நமக்கு இதில் தண்ணி லைட்டாக நம்ம தெளித்து விட்டுட்டு திரும்ப நமக்கு அரைக்கலாம். தண்ணி நம்ம கப்பில் டக்குன்னு விட்டோன்னா நிறைய தண்ணி இதில் நம்ம போட்டுருவோம். அதனால் எப்போவுமே கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து போட்டுட்டோம் அப்படின்னா அழகாட்டு நமக்கு இந்த துவையெல்லாம் இருக்கும்ல உருண்டையாட்டு அந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். நமக்கு பழைய காலத்துலலாம் அம்மியில் தான் இதெல்லாம் அரைப்பாங்க. அப்போ அம்மியில் அரைச்சிட்டு அழகாட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வைப்பாங்க. அது பார்க்குறதுக்கே அழகாட்டு இருக்கும். பழைய காலத்தில் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மியில் அரைச்சிட்டு அந்த அம்மியை கழுகி அந்த தண்ணியில் அப்படி ரசமும் போட்டுருவாங்க இந்த துவையல்ல. காணம் அந்த கொள்ளு இருக்குல்ல, கொள்ளுவே நமக்கு இருமல், சளி, அப்புறம் நமக்கு இந்த காய்ச்சல் டைம்லலாம் இது சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கஞ்சியும் அதே மாதிரி தான் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இனிமேல் நமக்கு உடம்பெல்லாம் நமக்கு உடம்புல இருக்க நீரெல்லாம் போனாலே நமக்கு உடம்பெல்லாம் தூக்கி விட்டது மாதிரி இருக்கும். நம்ம டயட்லலாம் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கஞ்சி, இந்த கொள்ளில் செய்த துவையல் இதெல்லாம் வச்சு நம்ம மத்தியானத்துக்கே சாப்பிட்டாச்சுன்னா நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் நம்ம மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணணும் அப்படின்லாம் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே இதில் இந்த மாதிரி நீங்கள் இந்த துவையலும் இந்த கஞ்சியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராட்டு இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு ரெசிப்பியில் நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.